அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்றைக்கி வந்து மணி பார்த்திங்கன்னா, மணி இன்னும் 2:30 ஆகலை, 2:30 ஆக போகுது. மதியம் 2:30 மணி இல்லை, நடுச்சாமம் 2:30 மணி. இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா 29வது நோம்பில் வந்து நைட்டு நடுஜாமத்தில் எடுத்த வீடியோ இது. தராபியா தொழுதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ஓதிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நேரம் ஓடி போயிடுச்சு. 2 மணிக்கெலாம் வந்து பிளான் போட்டிருந்தோம், டீ போட்டுட்டு குடிச்சிட்டு கேமலைல் தொழுகைக்கு போகலாம் அப்படின்னு. அப்படியே லேட் ஆகிடுச்சு, அப்படியே நேரம் ஓடிப்போச்சு. என்னோடய வாழ்நாளில் நான் வந்து இது 2வது நாளாக வந்து நான் இன்றைக்கி கேமலைல் வந்து தொழுகைக்கு போகிறேன். டீ வந்து அரைக்கோல தான் ஊற்றி குடிக்கலான்னு போனால் மணி 2:30 ஆயிடுச்சு. இன்னும் 2:35க்குள்ளே தொழுகை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை மிஸ் பண்ண ஒரு ரக்காயத்தை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டீ போட்ட டீயெல்லாம் மூடி வச்சுட்டு, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறதுனால அமைதியாக வந்து கேட்டை சாத்திட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும். தொழுகைக்கு வரவங்க ஜிஜின்னு ரோட்டு பக்கம் போயிட்டு தான் இருப்பாங்க, எந்த பயமும் இருக்காது. எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இத்தனை வருஷமாக எப்புட்றா இந்த தொழுகையை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். தொழுதுட்டு வெளியில் வரும்போது மனசில் இருக்க பாரமே வந்து குறைஞ்சா மாதிரி இருக்கும். இத்தனை நாள் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த பள்ளிவாசலில் நாங்கள் தராவியா தொழுகைக்கெல்லாம் போவோம், போயிட்டு உடனே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவோம், யார்ட்டையும் எதுவுமே கேட்டுக்கிறது இல்லை. அதனால் எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ நாங்கள் தான் போயிருப்போம், யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நாங்கள் போனோம். ஆனால் அங்கே வந்து அவ்வளோ பெண்கள் இருந்தாங்க, அவ்வளோ ஆண்கள் இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இனி இது சிட்டி பக்கமாக இருக்கிறதுனால இத்தனை பேர்லாம் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு தெரியல, ஒரு ஐடியாவே இல்லை. பெண்கள்லாம் வந்து தொழுதுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் ரக்காயத்து வந்து அஜர்த்து வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது ரக்காயத்தில் வந்து ஜாயின் பண்ணி தொழுக ஆரம்பித்தாச்சு. ஸோ ஊரில் வந்து சொந்தக்காரங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்து கேமலைல் தொழுகை வச்சு இல்லை சகருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க, நாங்கள் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு நீர் சொல்லிடுவோம், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் எங்களுக்கு அப்படின்னு. நானும் நினப்பேன், எனக்கும் அந்தமாரி யாராவது சகர் சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா, நம்மளும் சாப்பிட்டு நீர் சொல்ல மாட்டோமா அப்படின்னு. அந்த வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நானே செஞ்சு நாங்களே தான் சாப்பிட்டுக்கணும். நாங்கள் தொழுகை பண்ண பள்ளியில் வந்து முன்னாடியே வந்து சொல்லி வச்சுருந்தாங்கன்னா சாப்பாடு எங்களுக்கு கிடச்சிருக்கும். எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை, தொழுகை போனால் போதும் அப்படின்னு தான் நாங்கள் தொழுகை வந்தோம். ஸோ இத்தனை நோன்பு போயிடுச்சு. இது மட்டும் நான் எப்படி அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா, என் மச்சி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, துபாயிலலாம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் கேமலைல் தொழுகை, 15லேயே ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா ஜெயிச்சின்னு இருக்கும், நல்லா இபாதத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ அட்டெண்ட் பண்ணதே இல்லைல்ல, வா அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க மூலியமாக அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்கான். இதே போல் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. அவ்வளோ அமைதியாக உள்ள அந்த நைட்டில் அழகா அஜத் வந்து தொழுக வைக்கிறதும், அவங்க 1/2 மணி நேரமாக அழகா அழுது துவா கேட்டதும் எல்லாருமே அழுதுட்டோம். அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது மணி 4. இட்லி சட்டியை வந்து இப்போ அடுப்பில் ஏற்றியாச்சு. ஏன்னா நோன்பு திறந்த கையோட கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் மந்தி ஆர்டர் பண்ணி மந்தி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் தராவியா தொழுகைக்கு கிளம்புனோம். அதனால் வந்து சரி லைட்டாக வந்து டிஃபன் ஐட்டம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா போட்ட டீயும் அப்படியே இருந்துச்சு இல்லையா, டீயை மூடி வச்சுட்டு போயிட்டோம். டீயை சூடு பண்ணிவிட்டு இட்லியை வச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இட்லிக்கு வந்து பழைய பருப்பானமும் பிள்ளைங்களுக்காக வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதையும் வச்சு பிள்ளைங்க சாப்பிட்ருச்சிங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்ணுமோ இல்லை குடிக்கணும் போல் இருந்துச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு செஞ்சுருந்த இளநீ கடல் பாசியும் ரோஸ் மில்க் கடல் பாசி 2த்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு போட்டோம் இல்லையா, அந்த டீ இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி ஆளுக்கு ஆஃப் கோல வந்துச்சு. எல்லாமே அதை குடிச்சிட்டு நியத்து சொல்லிவிட்டு செத்த நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். ஒரு பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே பாங்கு சொல்லும்போது நாங்கள் தெருக்கதெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியில் வந்து நிற்போம். செம சில்லுன்னு காற்றடிக்கும், நல்லாயிருக்கும். பாங்கு சொல்லி முடிச்சுட்டு பாங்கு துவாலாம் ஓதுனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே வருவோம். வந்துட்டு அதை விட எல்லாமே தொழுக ஆரம்பித்தாச்சு. ஃபஜருக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் நேரத்தோடு தொழுதுட்டு விடிய விடிய முழிச்சிருந்தோம் இல்லையா, செத்த நேரம் தூங்கணும். அதனால் பாங்கு சொன்ன கையோடையே தொழுக ஆரம்பித்தாச்சு. தொழுது முடித்த கையோட நான் எப்போவுமே இந்த ஒரு வேலை பண்ணுவேன். அதுவும் நோம்பில் வந்து கரெக்டாக இந்த வேலை பண்ணிவிடுவேன். ஏன்னா டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினப்பேன். பாலுக்கு வந்து ஏனத்தை ஒரு மூடி போட்டு திண்ணீர்லாம் வச்சுருவேன். அதோட வந்து குப்பை இருக்கு இல்லையா, 2 விதமான குப்பை, மக்கும் குப்பை மக்காத குப்பை, அதையும் தூக்கி வெளியில் வச்சுருவேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேமலைல் தொழுகை கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.